ஒவ்வொரு விதமான தனித்திறமையோடு இந்த பூமிக்கு மனிதர்களை இறைவன் படைத்து அனுப்புகிறான். இந்த முதியவர் எப்படி தனித்திறமை அடைகிறார் என்பதை இந்த கதையின் மூலமாக பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஒரு முதியவருக்கு வயது 60. இந்த 60 வயது வரை தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்த முதியவர் என்றுதான் சொல்ல வேண்டும். தாய் தந்தைக்கு பிள்ளையாகவும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையும் வேண்டாம் என்று வெறுத்து வாழ்ந்த முதியவர் காடு மேடெல்லாம் சுற்றித் திரிவது, ஊர் ஊராக சுற்றுவது, பார்க்கும் மனிதர்களிடத்தில் நான் இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எப்படி பார்ப்பது என்று உங்களால் சொல்ல முடியுமா? இப்படியே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே முனிவர் மாதிரி தாடி வளர்த்து கொண்டு கிடைத்ததை சாப்பிட்டுக் கொண்டு மனநலம் பாதித்தது போல் அலைவார். ஊர் ஊராக சுற்றித் திரிந்த முதியவருக்கு இதுவரையில் தான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்காததால் ஏன் பல்லவ நாட்டு அரசனிடம் சென்று கேட்போம் என்று முடிவெடுத்து பல்லவ நாட்டு அரச சபைக்கு சென்றார். காவலாளியிடம் அனுமதி கேட்டு அரச சபைக்குள் நுழைந்ததும் அரசனுக்கு வணக்கம் தெரிவித்தார் முதியவர். வழக்கம்போல், அரசர், யார் நீங்கள், என்ன வேண்டும் உங்களுக்கு என்றார். அதற்கு முதியவர், அரசே, நான் இதுவரையில் ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறேன். அதற்கான பதில் உங்களிடம் கிடைக்குமா என்று கேட்டு வந்திருக்கிறேன். அரசர் அதற்கு என்னவென்று கேளுங்கள் என்றார். நான் பிறந்தது முதல் ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதை அடையவும் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அதற்கான வழிதான் தெரியவில்லை. அரசே, அதாவது இறைவனை நேரில் பார்க்க வேண்டும். எங்கே போய் பார்ப்பது, எப்படி பார்ப்பது? இதற்கான விடை கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு பதில் கிடைக்கும் என்றுதான் உங்களை நாடி வந்தேன் அரசே என்றவுடன் அரச சபையை இந்த முதியவரை பார்த்து அரசன் உட்பட அனைவரும் சிரித்தார்கள். உடனே மந்திரி மதிநுட்பம் நிறைந்தவர். இந்த மந்திரி பல்லவ மன்னனுக்கு நம்பிக்கைக்குரிய மந்திரி, திருமணமாகாதவர். அரண்மனைக்குள்ளே ஒரு வீட்டை கொடுத்து தங்க வைத்துள்ளார் அரசன். அரசனுக்கு மந்திரி வலதுகை என்றே சொல்லலாம். உடனே மந்திரி எழுந்து முதியவரிடம் வந்து, இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தால் என்ன செய்வதாக உத்தேசம் என்றார் மந்திரி. முதியவர், நான் மிகுந்த சந்தோஷப்படுவேன் என்றார் முதியவர். சரி, இறைவனை நேரில் காண்பித்தால் என்று மந்திரி சொன்னவுடன், நான் பிறவி பயனை அடைந்து விடுவேன் என்றார் முதியவர். மந்திரி சிவபக்தன், யோக கலைகளை எல்லாம் கற்றுத் தேர்ந்தவர். முதியவர் அப்பாவியாக இருக்கிறாரே என்று தனக்குள் ஒரு முடிவெடுத்து, இப்படிப்பட்டவருக்கு நாம் உதவி செய்தால் என்ன என்று நினைத்த மந்திரி, அரசே, இவருக்கு நாம் புகலிடம் கொடுத்து பாடம் கற்பித்தால் இவருக்குள் இருக்கும் ஆசை நிறைவேறும். இந்த முதியவரின் ஆசையை நிறைவேற்ற நான் உதவலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு தங்களின் உத்தரவு தேவை அரசே என்றார் மந்திரி. மந்திரியாரே, தாங்கள் முதியவருடைய ஆசையை நிறைவேற்றுவதாக நினைத்து விட்டால் அதற்கு நான் மறுப்பு சொல்வதாக இல்லை. தாராளமாக முதியவருடைய எண்ணம் உங்கள் மூலமாக நிறைவேறட்டும் என்றான் அரசன். முதியவர் குளித்து எத்தனையோ நாட்கள் ஆனது போல் அழுக்கான துணியோடு இருந்தார். அதனால் மந்திரி முதியவரை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று 2 ஆட்களை ஏற்பாடு செய்து தாடி மீசையை சவரம் செய்து முதியவரை குளிக்க வைத்து காவி வேஷ்டி துண்டை கொடுத்து கட்டச் சொன்னார் மந்திரி. மந்திரி தன் உடன் தங்க வைத்த முதியவருக்கு முதலில் தனக்குள் இருக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தார் மந்திரி. அதாவது அதிகாலை எழுந்து தியானம் பண்ண, சாப்பிடும்போது சாப்பிட, தூங்கும் போது தூங்க, இப்படியே ஒரு நாள் வாழ்க்கையை நடைமுறையில் எப்படி வாழ்வது என்பதை அறிய வைத்தார். ஓரிரு மாதங்களில் மந்திரி தியானம் பண்ணும்போது முதியவரையும் தியானத்தில் சின்முத்திரை போட்டு பத்மாசனத்தில் அமரச் செய்து மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு மந்திரி சொல்லும் மந்திரத்தை முதியவரும் சொன்னார். உயிர் மூச்சில் இருக்கும் ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தார் மந்திரி. இப்படியே மாதங்கள் கடந்து மனதை ஒருநிலைப்படுத்தி அடுத்த கட்டம் முதியவருக்குள் இருக்கும் சிவத்தை பார்ப்பதற்கான பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. முதியவர் உடலில் இருக்கும் 7 சக்கரங்களையும் தூண்டிவிட்டு 7 சக்கரங்களும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை செயல்பட செய்து முதியவருக்குள் இருக்கும் சிவஜோதியை பார்க்க மந்திரி முதியவரை பார்த்து, வெளிப்புறத்தில் தேடினால் சிவனை பார்க்க முடியாது முதியவரே, இனி தனிமையில் அமர்ந்து உனக்குள் இருக்கும் சிவத்தை அடைய உன்னையே உற்று நோக்கு. தன் உடலுக்குள் ஆழமாக செல்ல வேண்டும். அதாவது உள்கட உன் உடலுக்குள் கடந்து செல். நான் யார், எதற்காக இந்த பூமியில் வந்து பிறந்தேன் என்ற கேள்விக்கு விடைகள். இதற்கான விடை கிடைத்து விட்டால் இன்னும் ஆழமாக உனக்குள்ளே உள்ளே கடந்து சென்று சிவனின் ஆன்ம ஜோதியை பார்க்க வேண்டும். சிவத்தை பார்த்தால் ஜெகத்தை ஆளலாம் என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு முதியவரே, நீங்கள் முழுமையடைந்து விடலாம் என்று மந்திரி சொன்னவுடன் தினமும் முதியவர் தனிமையில் அமர்ந்து மந்திரி கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒன்று விடாமல் செய்து, முதியவர் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டார். கடைசியில் மிகுந்த சிரமத்தில்
முதியவர் தனக்குள் இருக்கும் ஆன்ம ஜோதியான சிவனை கண்டறிந்தார். இந்த வயது வரை எதுவும் தெரியாமல் வாழ்ந்து விட்டோமே என்று கண்ணீர் விட்டபடி மந்திரியை நன்றி பெருக்கோடு கட்டி அணைத்து பிறகு காலில் விழுந்து வணங்கினார் முதியவர். மந்திரிக்கும் சந்தோஷம்தான். முதியவர் முழுமையாக மாறி முனிவரை போல் முழுமையடைந்து விட்டார். மந்திரி முதியவரை அரச சபைக்கு அழைத்து சென்றார். பல்லவ அரசனை பார்த்து நன்றியோடு கைகூப்பி வணங்கினான் முதியவர். அரசே, ஊர் ஊராக பைத்தியக்காரன் போல் சுற்றித் திரிந்த எனக்கு புகலிடம் கொடுத்து மந்திரி மூலமாக இறைவனை பார்த்து விட்டேன் அரசே. மந்திரி இத்தனை வருடமாக எந்த குறையும் இல்லாமல் என்னை பார்த்து கொண்டார் அரசே. இதையெல்லாம் உங்களிடம் நான் சொல்லும் போது பேரின்பம் அடைந்து விட்டேன் அரசே என்றார் முதியவர் தலை வணக்கத்தோடு. பல்லவ அரசன், முதியவரே, உங்களை மாற்றியமைத்து முழு பங்கு மந்திரியைத்தான் சொல்ல வேண்டும். இதில் என்னுடைய பங்கு எதுவும் இல்லையே என்றான் அரசன். அரசே, எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் வாழ்ந்த என்னை மந்திரியோடு தங்க வைத்து உங்கள் பாதுகாப்பில் நான் இருக்கிறேன் என்று நினைக்கும் போது என் கண்களில் ஆனந்த கண்ணீர் தானாக வருகிறது அரசே. என்னை பொறுத்தவரையில் இறைவன் யாரிடமும் நேரடியாக பேச மாட்டான். தாகத்தோடு தண்ணீர் கேட்டு அலைபவனுக்கு தண்ணீர் கொடுத்து காப்பாற்றுபவனே இறைவன். அரசே, நீங்கள் கருவறையில் இருக்கும் சிவன். மந்திரி எப்போதும் சிவனின் நேரடி பார்வையில் இருக்கும் நந்திதேவன் என்றுதான் சொல்வேன். உங்கள் இருவரையும் சிவனும் நந்தியுமாக பார்த்து விட்டேன். நீங்கள் இருவரும் என்னை காக்கும் கடவுள். இறைவனை நேரில் பார்க்க என் ஞானக்கண்ணை திறந்ததற்கு என்றும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்றார் முதியவர். மந்திரி, அரசே, இனி இவர் முதியவர் அல்ல, இவருக்கு முனிவர் என்ற பட்டத்தை கொடுத்து இவருடைய காலம் உள்ளவரை நாம் அரச சபையில் வேலை கொடுத்து முனிவரை இங்கேயே தங்க வைத்துக் கொள்வோம் என்று மந்திரி சொன்னவுடன் அரசரும் சரி என்று ஒப்புக்கொண்டார். முனிவர் இறைவனை பார்க்க வேண்டும் என்று நினைத்த எனக்கு இறைவனோடு அனுதினமும் என் கடைசி காலம் வரை வாழப்போகிறேன் என்று நினைக்கும் பொழுது இது இறைவன் எனக்கு கொடுத்த வரமே என்றார் முனிவர். கண்ணீர் நீர் தழும்ப, யாருக்கு எந்த வயதில் என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். மாற்றம் ஒன்றே மாறாதது. அன்பே சிவம். நன்றி.